மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் கொங்கு தமிழர் நம்முடைய அண்ணன் சத்யராஜுடைய அருமை மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுக இணைகிறாங்க. நீங்க எதுக்கு திமுக இணைஞ்சீங்கன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட போய் கேக்குறாங்க. தங்கச்சி சொல்றாங்க, நான் வந்து ஒரு நியூட்ரினிஸ்ட், நான் ரொம்ப ஆரோக்கியத்தை விரும்புறவன். எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா காலை உணவாக ஆரோக்கியமான உணவு கொடுக்கறாங்க. அதனால நான் திமுக சேர்ந்திருக்கேன். 4 நாள் உப்புமா போடுறது ஆரோக்கியமான உணவுன்னு தங்கச்சி திவ்யா கிட்ட ஆள் மனசுல யாரோ சொல்லிருக்காங்க. உலகத்திலே ஆக சிறந்த ஒரு கழிவான உணவு உப்புமா. உப்புமா போட்டு பல விவாதத்துகள் ஆயிருக்கு. உப்புமா போட்டு அப்படிப்பட்ட உப்புமாவை உணவா போடுற இந்த திட்டம் ஆரோக்கிய திட்டம். சரி, ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர் தமிழ்நாட்டு முதல்வர் மரியாதைக்குரிய சத்யராஜின் அன்பர்கள் திவ்யா சொல்றாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் 6754 டாஸ்மாக திறந்து 3 லட்சம் பெண்களுடைய தடுப்பதால் ஆரோக்கியமான தலைவரா? தமிழ்நாடு முழுமைக்கும் குப்பையை கொண்டு போய் ஊருக்கு மத்தியில கொட்டி, குப்பையை ஒரு கழிவுநீர் மேலாண்மை இல்லாம, குப்பை தொட்டி இல்லாம, குப்பையை மேடு போல குமிச்சு வச்சு எரிப்பதுதான் ஆரோக்கியமா? கழிவறை கூட இல்லாத கிராமங்களை உருவாக்கி வைத்திருப்பதுதான் ஆரோக்கியமா? குளமரம் அணுவை, ஸ்டெர்லைட் ஆலை, மீத்தேனு, 800 அணு நிலையம் என்று நாசக்கார திட்டங்களை தொடங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துவதால் ஆரோக்கியமா? இந்த கேள்விக்கு மரியாதைக்குரிய திவ்யாவோ இல்ல இங்க திமுக வேட்பாளரோ பதில் சொல்லுவாங்களா? அதே போல அதே திவ்யா சொல்றாங்க, இன்னொரு முக்கியமான காரணம், திமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கட்சி. என்ன பெண்களுக்கு முக்கியத்துவம்? 234 தொகுதியில 114 பேருக்கு திமுக சீட்டு கொடுத்துருச்சா? இல்ல. அமைச்சரவையில 38 அமைச்சரவையில பாதிக்கு பாதி கொடுத்துருச்சா? இல்ல. 40 பாராளுமன்றத்தில் 20 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா? இல்ல. திமுக மாவட்ட செயலக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சா? இல்ல. பெண்களுக்கு முக்கியத்துவம் என்ன? மகளிர் நீர் கூட்டத்தில் இடுப்பு பிடிச்சுக்கின்றது, பெண் காவலரை இடுப்பு பிடிச்சுக்கின்றது, அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எஃப்ஐஆர் எடுத்து வெளியே போட்டு அந்த பெண்ணை கேவலப்படுத்துறது. யார் திமுக எடுத்து பேசினாலும் அந்த பெண்களை இழிவுபடுத்தி ஆபாசமாக தரக்குறைவா எழுத வைக்கிறது. இதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இல்ல. எது பெண்களுக்கு முக்கியத்துவம்னா மகளிர் உரிமை தொகை. எங்க அக்கா சீதாலட்சுமி கேட்டாங்களா? கூடியிருக்க எங்க தாய்மார்கள் கேட்டாங்களா? யாராவது ஸ்டாலினையோ, உதயநிதி ஸ்டாலினையோ, கனிமொழியவோ, இல்ல முத்துசாமியோ, இல்ல செந்தில் பாலாஜியோ பார்த்து எனக்கு 1000 ரூபாய் வேணும்? எங்க அண்ணன் சொன்னது போல 1000 ரூபாங்கிறது ஒரு நாளைக்கு 30 ரூபாய். 30 ரூபாய்க்கு இங்க இருக்கக்கூடிய வசந்தூர்ல போயிட்டு 3 இட்லி கூட வாங்க முடியாது. இட்லி 15 ரூபாய். 30 ரூபாய் ஒரு நாளை கொடுத்துட்டு 3 லட்சம் கோடியை கொள்ளடிச்சிருக்காங்க. இது பெண்களுக்கு முக்கியத்துவமா? மூணாவது என்ன காரணம் அப்படின்னா, அனைத்து சாதி மதத்துக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சி, மரியாதை கொடுக்கும் கட்சி திமுக. பரிசுத்த ஆவியில இட்லி வேகமான கேட்டதான் அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இஸ்லாமின் என்றால் தீவிரவாதி என்று சட்டசபையில் பேசுவதால் அனைத்து மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதா? இந்து என்றால் திருடன் என்று கருணாநிதி சொன்னதால் அனைத்து மதத்துக்கும் மரியாதை கொடுப்பதா? எப்படி பாருங்க, அப்பட்டமான பொய்யை சொல்லிக்கிட்டு திமுக ஓட்டு கேட்டு வருது. 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கை இருக்கு. ஈரோட்டில் உள்ள மாநில தமிழர்கள், அன்பிற்குரிய சொந்தங்கள், படித்தவர்கள் www.dmk.in அப்படிங்கிற இணைய பக்கம் இருக்கிறது. அந்த இணைய பக்கத்தில் போய் பாருங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கை, ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் சொன்னாங்க. திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் தேர்தலுடைய கதாநாயகன். அந்த தேர்தல் கதாநாயகன் சொல்றான், திமுகவின் முதல் வாக்குறுதி என்ன தெரியுமில்ல? திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம். வச்சிட்டீங்களா? நான் பொய் சொல்லல. நான் கருணாநிதி மகன் கிடையாது. நான் சீமான் தம்பி. நான் பொய் சொல்லல. நான் உண்மையை சொல்றேன். நீங்க போய் பாருங்க. உளவுத்துறை, காவல்துறை இருந்தா சர்ச் பண்ணுங்க, போட்டு பாருங்க. 2வது தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமில்ல? ஊழல் புகாரில் சிக்கிய அதிமுக அமைச்சர்களுக்கு என்று தனி நீதிமன்றம் அமைப்போம். அமைச்சீங்களா? அப்படியே வரிசையா தேர்தல் அறிக்கை படிச்சுவாங்க. 100 இந்த 100 தேர்தல் அறிக்கையில 5 கூட திமுக செய்யல, 95 செய்யல. நான் 2021 ஜெயில இருந்தேன், செப்டம்பர் மாசம். அப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுறாங்க, ஆக நாங்க சொல்றதையும் செஞ்சிருக்கிறோம், ஆக சொல்லாதையும் செஞ்சிருக்கிறோம். ஏட்டாடா தலைவர் மக
அந்த வகையில சீடி சக்கர சித்தப்பா ஏற்றெழுது நக்கப்பா என்று சொல்வது போல புளிய மரத்தை அடியில புஷ்பலதா வடியில என்று சொல்வார்களே. அந்த வகையில நான் 99 விழுக்காடு நான் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றிட்டேன். எப்போ 2021 செப்டம்பர். திருப்பி ஜெயில இருந்து வெளியே வந்துட்டேன் 2022. திருப்பி பேசுறாரு. எங்களுடைய ஆட்சியில சில கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியல. நான் எல்லாத்தையும் நிறைவேற்ற சொல்லி உங்களை ஏமாத்தி என்னையும் ஏமாத்த விரும்பல. 94 விழுக்காடு நாம் செய்திருக்கிறோமே, அது உங்களுக்கு தெரியலையா? இப்ப 2022 24 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. சில பேர் சொல்லுவார்கள் இந்த ஸ்டாலின் சொல்றதை செய்யணும். நான் சொல்றதைத்தான் செய்வேன், செய்ததைத்தான் சொல்லுவேன். 90 விழுக்காடு நிறைவேற்றிட்டத இப்ப 4 நாளைக்கு முன்னாடி சட்டசபையில திருப்பி பேசுறாரு. சில வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நாங்கள் 99.92 இது 93 எஃப்எம் 106 எஃப்எம் 0.2 மொத்தத்தில் என்ன தெரியுதுன்னா, மொத்தத்தில் இவங்க செஞ்சிருக்கதே 3% தான். 97 விழுக்காடு செய்யல. ஏற்கனவே செய்யாதவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க? ஈரோட்டில் திருமகன் ஈவராக ஓட்டு போட்டீங்க, ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு ஓட்டு போட்டீங்க. நான் அவர்களை கொச்சைப்படுத்த விரும்பல, அவர்களை இழிவுபடுத்த விரும்பல. இந்த 2 பேரும் சட்டசபைக்கு போய் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வாங்கி கொடுத்த நிவாரணம் என்ன, செய்த நன்மை என்ன? ஒண்ணு இல்ல. ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே இந்த மண்ணின் மகள், இந்த மண்ணினுடைய பிரச்சனை அறிந்த அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் இருக்கிற ஓராண்டுல இதுவரைக்கும் சட்டசபையிலே எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருப்பீங்க. ஆனால் சீமானின் தங்கைக்கு வாக்கு செலுத்தினால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெளிநடப்பு செய்வார். சட்டசபைக்கு என்னால் இருக்க முடியவில்லை, சீதாலட்சுமி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்று அவர் வெளிநடப்பு செய்வார். அப்படி இந்த ஓராண்டிலே ஒரு புரட்சியை உருவாக்க முடியும். ஈரோட்டு கிழக்கிலிருந்து அந்த புரட்சிக்கு நீங்க தயாராகுங்கள். படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், தமிழர்கள் நீங்கள் மயக்கி சொந்த வாக்களித்து அக்கா சீதாலட்சுமியை வெல்ல வையுங்கள். 2ஆம் நம்பர் சின்னம் எது காலம் பாருங்க, எப்படி ஒண்ணு பாருங்க பாருங்க. 2 வேட்பாளர் தான், மற்ற சுயேட்சை. ஒன்னு திமுக, அந்த திமுகவை விட்டு நாம் தமிழர். இங்க யார் யாரோ கட்சி நடத்துறாங்க எல்லாரும் திமுகவை எதிர்க்க பயந்து போய் ஒதுங்கிட்டான். வெற்றியோ தோல்வியோ சண்டைன்னு வந்துட்டா களத்துல எங்க ஆட்டம் உக்கரமா இருக்கும் என்று நிற்கிறோம். இதுவரைக்கும் திமுக எங்களை 10ஓடு 11ஆக பார்த்தது. நேற்று திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய விளையாட்டு அமைச்சர், துணை முதலமைச்சர் முதன்மை ஸ்டாலின் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் யாரை பார்த்து? அண்ணன் சீமானை பார்த்து நாம் எதிர்கட்சிகள் எங்களை யோசிக்கிறது, அவர்களுக்கு நீங்க பதில் சொல்லிக் கொடுங்க. நாங்க சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு சொல்ல தெரியாது. அடிதராசன் எங்களுக்கு பண்ண தெரியும், பட் நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு வடிவேல் சொல்ற மாதிரி ஏது நாங்க பேச மாட்டோம். பேசித்தான் பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் ஈரோட்டுக்கு வாங்க, பெரியாரை பத்தி பேசுங்க, பெரியாரின் சாதனை பத்தி பேசுங்க. நாங்க பேசுறோம். நாம் தமிழ் என்னென்ன பண்ணுச்சு நாங்க பேசுவோம். நாம் தமிழ் என்ன தெரியுமா பண்ணுச்சு? நாம் தமிழ் கட்சியிலிருந்து 4 பேர் வந்தா தான் திமுகவை நடத்த முடியும் நிலைமைக்கு நாம் தமிழ் கட்சி பண்ணுச்சு. நீ கட்சி கட்டணும்னா சீமான் கட்சியிலிருந்து 2 பேரை தூக்குற நிலைமைக்கு உன்னை உருவாக்குச்சு. பயந்து போய் இருக்கிறான். இந்த தேர்தல் களத்தில் விழுகிற ஒவ்வொரு வாக்கும் அது திமுகவுக்கு எதிரான வாக்காக, தமிழ் தேசத்துக்கான வாக்காக இருக்க வேண்டும். அக்கா சீதாலட்சுமிக்கு 2ஆம் எண் வாக்குச்சாவடிக்கு சென்று வெற்றியிலுடைய 2ஆம் எண் பொத்தானை அமைக்கி நீங்கள் வெல்ல வையுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.